மிகப்பெரிய திருவிழா நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த களியாட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வீட்டுக்காரங்க முக்கியமானவங்க, பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு அப்படிங்கிறது சாமி கும்பிடுறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சின்ன வீடு அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறணும். அதாவது கோயிலுக்குள்ள ஏற்கனவே கண்ணாத்தா சாமி இருக்குது, இருந்தாலும் நாட்டரசங்கோட்டை பழைய வளைவுல களியாட்ட கண்ணாத்தா தெருன்னு ஒரு தெரு இருக்குது. அதுல இந்த மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடுன்னு சொல்லிட்டு ரெண்டு வீடுகளை கட்டி வச்சு அந்த வீட்டுக்குள்ள சாமியுடைய உருவத்தை சித்திரமா வரைஞ்சி வச்சிருப்பாங்க. அதாவது சாமி ஒரு பீடத்துல உட்கார்ந்த நிலைமையில 8 கைகளோட ஆயுதங்களை எல்லாம் தாங்கிக்கிட்டு பக்தர்களுக்கு ஒரு சித்திர ரூபத்துல காட்சி கொடுப்பாங்க. இந்த பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ரெண்டு வீட்டுலயுமே சாமியுடைய ஒரே மாதிரியான இந்த சித்திரம் மட்டும்தான் இருக்கும். எந்த சாமிக்கு காலையிலையும் சாயங்காலம்னு பல நாட்கள் பூசை நடத்துவாங்க. அதுக்கப்புறமா கடைசியா அந்த பலி கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும். சரி, இப்ப முதல்ல இந்த பொண்ணு